அக்கா ஃபோன் தா. தரமாட்டேன் போடா. அக்கா ஃபோன் கொடுக்கா. இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஃபோனே பார்க்கல. காலை நீயா ஃபோன் பார்க்கல? காலைல எழுந்து ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் 2 நாள் நீ ஃபோன் பார்த்தியா? அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சாப்பிட்டா 2 நாள் ஃபோன் பார்த்தியா? அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு 2 நாள் ஃபோன் பார்த்தியா? அதுக்கப்புறமா லஞ்சை முடிச்சுட்டு 2 நாள் ஃபோன் பார்த்தியா? அதுக்கப்புறமா மதியானம் கரண்ட் போச்சு, நீ 2 நாள் ஃபோன் பார்த்த. அதுக்கப்புறமா சாயந்தரம் கரண்ட்டை வந்துச்சு, டிவி பார்த்தோம். அதுக்கப்புறமா நைட் டின்னர் சாப்பிடுவோம், 2 நாள் ஃபோன் பார்த்தியா? அப்போ அதுக்கு என்னடா ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குற? நான் ஃபோன் பார்க்குறேன். ஃபோனில் என்ன பாட்டு உனக்கு தெரியுமா? ஜி அப்புறம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கே. நெக்ஸ்ட் பண்ண போகலாமா? அச்சோ என் போட தெரியும் லைட் ஆயிடுச்சுடா. அக்கா சீக்கிரம் உண்டோ பண்ணுங்க. உண்டோ எனக்கு ஒன்றுமே புரியலடா. உண்டோன்னா என்னடா? உண்டோட திரும்பி வர்றது அர்த்தம். யாரும் சொன்னாரு? அப்பான்னு சொன்னாரு. ஸ்பெல்லிங் சொல்லு. உண்டோ UNDO உண்டோ. ஃபினிஷ். மண்டக்கடா அது உண்டுடா. அண்டுடா. என்ன ஒன்று கூட காணோம்? அக்கா என்ன தேடுது? அக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன தேடினேன்? ரொம்ப தாகமாக இருந்ததுடா. லெமன் ஜூஸ் குடிக்க லெமன் தேடினேன். லெமன் இல்லையா? ஒன்று கூட இல்லைடா. அப்படியா? A few moments later. அக்கா இந்த லெமன் ஜூஸ். தேங்க்ஸ்டா. ஜியா வீட்டில் லெமனே விட லெமன் ஜூஸ் போட்ட. அக்கா நம்ம வீட்டில் நிறைய லெமன் இருக்குக்கா. இங்கே தான் இருக்கேன், நான் பார்த்தனே. இல்லையே. இருக்க எடுத்து வரேன். இதாக்கா டீயில் வருது 100 லெமனுக்கு. இதுவா? ஆமாக்கா. ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அவனுக்கு கொடுக்கலாமா? ஐ சாக்லேட்டு. பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. காளி பரவாயில்ல சார். என்னாச்சு இப்போ? சார் 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். ஜீவா, நீ வளர்ந்தா என்னடா ஆக போற? நான் கப்பலில் வேலைக்கு போவேன். கப்பலில் ஏன்டா போற? கார் பைக்கில் போனால் ஈஸியாக இருக்கும்ல. ஐயோ அக்கா, கப்பல் உள்ள வேலைக்கா. ஓ ஓகே ஓகே. நீ பேசினா என்ன ஆவ? நான் ஆர்கியாலஜிஸ்ட் ஆவேன். அப்படின்னா என்னது? அப்படின்னா பழைய பொருளாக தேடி கண்டுபிடிக்கிறதுடா. அம்மா பழைய மீன் வெட்டுற கத்தி கண்டுபிடிச்சு சரியா? அப்படி இல்லைடா, பழைய ராஜா காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்டா. அப்போ நான் ராஜா மீன் வெட்டுற கத்தி கண்டுபிடிப்பியா?